நண்பா, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா நம்ம நாகர்கோயிலுக்கு தான் போறோம். இப்ப நம்ம ரூம்ல இருந்து இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். எந்த ரயில்வே ஸ்டேஷன்? நம்ம எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் வந்தா நம்ம போக போற விவேக் எக்ஸ்பிரஸ் தான் நிக்குது. இந்த ட்ரெயின் திரிபுரால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. இந்தியாவிலேயே 8 லாங்கஸ்ட் ட்ரெயின் இதுதான். ஓகே, நம்ம ட்ரெயினுக்குள்ள ஏறிடுவோம். என்னடா ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரே சூடா இருக்குது. அத்தாடி ஃபேன் சுத்தல, சுவிட்ச் போட்டு தான் இருக்கு, ஆனா ஃபேன் சுத்தல. சரி, வெளியே வாட்ச் அப்படி காத்து வரமா நிப்போம். வாவ், செம மூமெண்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்து 2 சமோசா சமோசா பார்த்தா சமோசா கூட ஏதோ பச்சை மிளகா கொடுத்துருக்கு, கூடவே உப்பு கொடுத்துருக்காங்க. என்னடா இது வளர்த்துருச்சுங்க, உப்பு கூட சமோசாவா? என்ன காம்பினேஷன்டா? ஆத்தாடி என்ன சூடாயிருச்சு, செம எரிப்புங்க, முடியல. அப்படியே அந்த எரியோடி நம்ம டிவிக்கு பாட்டை கேட்போம்னு தோணுச்சுங்க. அந்த ஆள டிவிக்கு பாட்டும் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். வாவ், டைம் போனதே தெரியல. செம வைபு. ஒரு வழியா கோட்டையா சங்கனாச்சேரி திருவனந்தபுரத்தை தாண்டி நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஊருனா அது எங்க ஊரு, நாகர்கோவில். ஒரு வழியா எங்க அப்பா என்ன கூப்பிட வந்துட்டாங்க. போற வழியில பார்த்தா ஒரு டீ கடை கூட காணும். அட்லாஸ்ட் டீ கடை எங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்துச்சு. உடனே எட்ரா வண்டியா பஸ் ஸ்டாண்டுக்குன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஆளுக்கு ஒரு காஃபி, ஒரு டீ. நைட்டு 1 மணிங்க. ஒரு பஸ்ல ஒரே ஒரு பஸ் மட்டும் டிப்போக்கு போறதுக்காண்டி வெயிட் பண்ணி அப்புறம் நம்ம டீ கடை சூப்பரா ஒரு டீ ஒரு காஃபியும் போட்டு தந்தாங்க. செம்மையா குடிச்சாங்க. ஊருனா அது எங்க ஊரு, நாகர்கோவில் தாங்க.